நேர்மையும் உழைப்பும் கொண்ட தனுசு ராசிக்காரர்கள், போராட்ட காலத்தையே வாழ்க்கையாக கொண்டவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்கு அதிபதியே யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அவர் கடந்த ஒரு வருடமாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்தார். இது ஒரு நல்ல அமைப்பு தான். இந்த நேரத்தில் நீங்கள் பல சாதனைகள் செய்திருப்பீர்கள். கடந்த ஒரு வருஷத்துல ரொம்ப நல்ல நேரம் தான். தற்பொழுது வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு வருகிறார். 8ஆம் இடத்திற்கு வந்து உச்சம் பெறுகிறார். இந்த அமைப்பு எப்படி இருக்கும்? அதாவது 8ஆம் இடம் என்பது மறைவிட ஸ்தானம். அந்த இடத்திற்கு குரு பகவான் வந்து மறைகிறார். இருந்தாலும் கூட உச்சம் பெறுகிறார். அதாவது உச்சம் என்றால் முழு பலத்தோடு இருக்கக்கூடிய இடம். அப்ப மறையும் செய்கிறாரு, உச்ச பலத்தோடு இருக்காரு. அப்ப இது என்ன செய்யும் என்று பார்த்தால் பாதி நன்மை பாதி தீமை என்று சொல்லக்கூடிய விதமாகத்தான் இருக்கும். 8ஆம் இடம் என்பது மறைவிட ஸ்தானம் என்பதால் நீங்கள் சற்று இந்த காலகட்டத்தில் நிதானத்துடன் இருக்க வேண்டும். நிதானம் தான் பிரதானம் இந்த காலகட்டத்தில். பண விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பிறருக்கு சிபாரிசு செய்யக்கூடாது இந்த காலகட்டத்தில். மேலும் உடல் ரீதியாக சில மாற்றங்களும் ஏற்படலாம். குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் எதையுமே அலட்சியப்படுத்தாமல் உங்களுடைய உடல் ரீதியாக ஏதாவது சின்ன மாற்றம் தெரிந்தாலும் கூட அதை உடனடியாக மருத்துவர் அணியை சரி செய்த வேண்டிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய ஒரு வருடமானது இருக்க போகிறது. எச்சரிக்கையும் நிதானம் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். மேலும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இந்த பார்வை என்ன செய்யும்? இந்த பார்வை உங்களுக்கு பல நன்மைகளை செய்யும். புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதிலும் கூட நீங்கள் அதை விசாரித்து சரியான இடம்தானா, சரியான சொத்து தானா என்று பார்த்து வாங்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் எதிலையுமே ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். நல்லதும் நடக்கும். அதான் பாதி நன்மை பாதி தீமைன்னு சொல்லிட்டோமே. அப்ப நல்லதும் நடக்கும். அதை நாம் எச்சரிக்கையுடன் அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் 12ஆம் இடத்தை குருவான் பார்ப்பதால் நிம்மதியாக தூங்குவீர்கள் இந்த காலகட்டத்தில். அதே போன்று செலவுகளும் சற்று அதிகமாக இருக்கும். 2ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும் என்பதை தாண்டி உங்கள் பேச்சில் நிதானமாகவும் இருக்க வேண்டும். ஆக எல்லாமே இருக்கும் இந்த காலகட்டத்தில். 8ஆம் இடத்தில் குருவான் உச்சம். இது வந்து நம்ம கணிக்கவே முடியாத ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். இதுவும் இருக்கும், அதுவும் இருக்கும். அப்ப நன்மை தீமை இரண்டும் கலந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இறை வழிபாட்டில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். வியாழக்கிழமைகளில் சிவ வழிபாடு செய்து வந்தால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது 100% உண்மை. மேலும் அடுத்த ராசியான மகர ராசிக்கான பலனை நாம் அடுத்த பதிவிலே பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு உலக மக்கள் அனைவரும் நீடுடி சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ விராட் விஸ்வகர பரபிரமத்தை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.